ஹalleluya, praise the Lord. எல்லாரும் இந்த காலை வேளையிலே அந்த தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தகப்பன், நம்முடைய மணவாளன், அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் பிரகாசம் அடைகிறோம். எல்லாரும் ஓ தேங்க்யூ ஜீசஸ். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே தேவ கிருபையே மாறாத தேவ கிருபையே. உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. ஆம் தாப்பனே, உடைக்கப்பட்டிருக்கிறீங்களா? சில பேருடைய வார்த்தைகள், சில பேருடைய திட்டங்கள், சில பேருடைய கிரியைகளில் உடைக்கப்பட்டு போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். தெய்வ மக்களை, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உங்களை அர்ப்பணிங்க. தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்களை கைவிட மாட்டார். எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்த்துவார். சில பேருக்கு சூழ்நிலை பார்த்து ஒரு பயம் வருது. எப்படிப்பட்ட பயம்னா, இன்னைக்கோ நாளைக்கோ இல்லை வருகிற நாட்களோ கண்டிப்பாக தலை குனிய போகிறேன், கண்டிப்பாக அந்த பிரச்சனை என்னை வந்து தாக்க போகுது, நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறேன், எப்படி நிற்க போகிறேன். மக்களே, அப்படி நினைக்கிறதை நிறுத்திவிட்டு, இல்லை என் கர்த்தரை நம்புங்க. அது ஒரு வேலை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய மலை போல தெரியலாம். ஒரு பெரிய கார்மேகம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வந்து அடிச்சு ஊத்த போகுது. 100% எங்க பார்த்தாலும் கார் இருள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் ஒரு காற்றை அனுப்புனால் போதும், அந்த கார்மேகம் எல்லாம் கலைஞ்சு போச்சுன்னா அங்கே மழை பெய்யாது. அது எப்படியோ உங்கள் வாழ்க்கையில் தீமை நடக்க கர்த்தர் விட மாட்டார். கர்த்தரை நம்புங்க, அவர் கிருபையை பாருங்க. தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே உங்கள் கிருபையை தாங்கன்னு சொல்லி கேளுங்க, கிருபையை தருவார். நம்புறீங்களா? இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை பார்ப்போம். தேவ வார்த்தை தான் நமக்கு ஆதாரம் இல்லையா? கண்டிப்பா எனக்கும் பலவீனம், சோர்வு இல்லையா? சில நேரத்தில் சில விஷயங்களை செய்ய முடியல. ஆனால் அப்போதெல்லாம் கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது பலனை கொடுக்கிறார், கிருபை செய்கிறார். அவர் கிருபையில தான் நான் இன்னைக்கு நிற்கிறேன். கடந்த நாட்கள் அப்படிப்பட்ட பலவீனம், அப்படிப்பட்ட சுகவீனம், அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன்,
ஆனால் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா அவர் கிருபை. அப்போ கர்த்தர் எனக்கு மாத்திரமா செய்கிறாரு, எனக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார். உங்களுடைய காரியங்களை மாற்றுவார். எரேமியா புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி எரேமியா பார்த்து சொல்றாரு. எரேமியா கடவுளுக்கு ஒரு பிடிச்சமான மனுஷன். சில காரியங்களை சொல்றாரு, வெளிப்படுத்துறாரு. நீ இந்த காரியத்தை போய் சொல்லுன்னு. அவன் பயப்படுறான். இந்த மக்கள்கிட்டயா, இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க கிட்டயா? அப்போதான் கர்த்தர் சொல்றாரு, அப்பா நீ பயப்பட வேணாம். அவன் அதிகாரம், அவனுக்கிட்ட இருக்கிற பலவிதமான பலம் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் செய்ய விட மாட்டேன். நான் இருக்கிறேன், அவைகளை காட்டிலும் நான் பெரியவர் என்பதை உணரு. நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படி நான் உன் கூடயே இருக்கிறேன்றார். என்ன அற்புதமான உத்தரவாதம்! இந்த காலை வேலையை பார்க்குற தேவ ஜனமே, ஒருவேளை அநேக இந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஏகப்பட்ட டாஸ்க் இருக்குது. இது எப்படி செய்ய போகிறோம், முடிக்க போகிறோம்? கிளைண்ட் வருவாங்களா? பிஸ்னஸ் கிடைக்குமா? அதே போல் ஐடி பீப்புள், நான் ஐடி, எல்லாருக்கும் ஒரு விதமான டாஸ்க் இருக்குது பாருங்க. சில பேர் பயந்து போய், நடுங்கி போய், இனி என்னால் முடியாது என்று சொல்லி அவங்க பின்வாங்க அவங்களுடைய எண்ணத்தை தீர்மானிக்கிறாங்க. இல்லை, முடியாது. என்ன செய்யறது? அப்படி சூழ்ந்து நிற்குது பிரச்சனைகள், தடைகள். இந்த காரியத்தை செய்வதற்கு அப்படிப்பட்ட கேப்பபிலிட்டி என்கிட்ட இல்லை, அப்படிப்பட்ட ஞானம் இல்லை, அப்படிப்பட்ட விவேகம் இல்லை, அப்படிப்பட்ட வாக்குவரம் இல்லை. அவங்க கிட்ட குதிரை பலன் இருக்கு, அவர்கள்கிட்ட ரதங்கள் இருக்கிறது. ஆனால் என்னிடத்துல ஒன்றும் இல்லை, நான் எப்படி சர்வே பண்ணுவேன்? இல்லை, கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நான் உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுக்கிறாருன்னா, ஒரு காரியத்தை அனுமதிக்கிறாருன்னா, உங்களை என்னையும் கொண்டு போய் சிக்கிக்கொள்ள, மாட்டிக்கொள்ளல, அவைகளுக்குள்ளாக நடத்தி ஜெயம் எடுப்பதற்கு, அந்த தீமைகள் நம் மேலே வந்து விழாதபடி, அந்த நாசங்கள், மோசங்கள் நம்மளை சேதப்படுத்தாதபடி அவர் நம்மை காக்குகிறார். அந்த காக்கிறதுக்காகவே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? ஏதோ ஒரு 4-5 பேரை அனுப்பிச்சு வச்சுட்டு அவரு அப்படி இருந்துக்கல, அவரே வந்துடுறாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? ஒரு போர் சேவகனை அனுப்பி வைப்பதற்கும் ஒரு தேவதூதனை அனுப்பி வைப்பதற்கும் அவரே வருவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன் அவரே வராரு? நீங்க அவருடைய பிள்ளை, நீங்க அவருக்கு வேணும், அவர் உங்களை நேசிக்கிறாரு. இந்த காலவெளியில தைரியமாக செல்லுங்க. Be not afraid, fear not. உங்களை காக்கும்படி, உங்களுக்கு ஷெல்டரா, உங்களுக்கு ஒரு மறைவிடமா, புகலிடமா, உங்களை பாதுகாக்க அவர் இருக்கிறார். இந்த உத்தரவாதம் போதுமா? அவர் உங்களை காக்குறாருன்னு சொன்னா உங்களுக்கு தேவையுள்ளதை கொடுக்க மாட்டாரா? உங்களை திருப்திப்படுத்த மாட்டாரா? உங்க பாத்திரம் நிரம்பி வழிய செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். அப்பா, இந்த வார்த்தையை அனுப்பி வைக்கிறேன். இந்த வார்த்தை ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள போய் சுகத்தை கொடுக்கட்டும், தைரியத்தை கொடுக்கட்டும், தெளிவை கொடுக்கட்டும், ஜெயம் எடுக்கட்டும். பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். God bless you.